மீடியாவாவது விஜய் அவர்களை பேசாம இருக்கா? நேஷனல் மீடியா எல்லா அயல் நாடுகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவரை வந்து மையமா வச்சு இங்க அரசியல் நடக்குதுன்னு அரசியலே இன்னைக்கு அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. வெளிநாடுகள்ல தேடுறாங்க யார் அந்த விஜய். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிருக்கு. ஒரு பெரிய பேசு பொருளா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் அவரை வந்து இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் கொண்டாடுறாங்கன்னு அடுத்த நாடுகள்ல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மற்ற நாடுகள்ல இருந்து வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு 15-20 லட்சம் பேர் வரைக்கும் எலெக்ஷன் டைமுக்கு வந்து வேலை பார்த்து தளபதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து சாதாரணமா எந்த கட்சிக்கும் எந்த தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம். சோ சிறப்பான சம்பவங்கள் இனிமேதான் இருக்கு. இந்த எலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல காணாத ஒரு அரசியலா தான் இருக்கும். மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். சாதாரண வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இது நினைச்சது தானே, இது யோசிச்சது தானேன்றதை விட மிகப்பெரிய வெற்றி. யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியா தான் இந்த எலெக்ஷன் இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஆனா இப்போ கரூர் துயர சம்பவம்ன்றது எல்லோருடைய மனசுலயும் வந்து ஆள் மனதுல வந்து பதிஞ்சிருச்சு. ஆனா கரூர்ல விஜய் கேண்டிடேட்டா நிப்பாரு. தவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அங்க கரூர்ல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இது வாய்ப்பு இருக்கா அப்படின்றது வந்து யூகத்துக்கு நம்ம எப்பவுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஆளும் அரசோட ஆட்கள் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது இதுதான், இங்க நின்றுவாரா, இந்த ஊர்ல இவ்வளவு நடந்திருக்கே, இங்க அவர் நின்னார்னா ஜெயிப்பாரா. தளபதி இல்ல, தளபதி பார்த்து ஒரு பேனாவை நிறுத்தினா கூட அந்த பேனா அங்க ஜெயிக்கும். அப்படியா? அவ்வளவு நம்பிக்கையா? நம்பிக்கை இருக்கு. தளபதி பார்த்து இந்த இவர்தான் அப்படின்னு சொல்லி யார காட்டினாலும் அந்த நபர், அந்த கேண்டிடேட் அந்த ஊர்ல ஜெயிப்பாங்க. அது நிச்சயமா அந்த ஊர்ல யாருக்கு அது கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியாது. நாட் ஒன்லி கரூர்ல இல்ல 234 தொகுதிகள்லயும் யார் நிக்க போறாங்களோ அவங்க எல்லாருமே தளபதியோட ஒரு சகோதர சகோதரிகளா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கொடுக்க போற சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்லி ஃபேஸ் தளபதிக்காக.